பிதாவே, இந்த நாளை கூட எங்களுக்கு கொடுத்த உங்கள் இரக்கத்திற்காக நன்றி பிதாவே. எங்களுக்கு உணவு உடுப்பை கொடுத்தீர், அதுக்காக நன்றி பிதாவே. இந்த வகுப்பை கூட நாங்கள் படிக்கிறதற்கு பிதாவே நாங்கள் இருக்கின்றோம் பிதாவே. இந்த ஞானஸ்தானத்துக்கு ஏற்ற பிதாவே சகோதரனும் பிதாவே ஞானஸ்தானத்தை கீழ்ப்படிந்து எடுத்துக்கொண்டு பிதாவை தொடர்ந்து தேடுவதற்கும் சீசனாக பிதாவை எப்பொழுதும் உங்களை பின்பற்றுவதற்கு உங்கள் குமாரனை பின்பற்றுவதற்கு தயவுசெய்து உதவி செய்யும்படியாக வேண்டியது செய்கின்றோம் பிதாவே. நீங்கள் தாம் எங்களை பாதுகாக்கும்படியாக வேண்டியது செய்கின்றோம். உங்கள் நாமம் மகிமைப்படுவதாக, உங்களுடைய சித்தம் செயல்படுவதாக, உங்களுடைய நீதி நியாயத்தை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யும்படியாக வேண்டியது செய்கின்றோம் பிதாவாகி தேவனே. நீங்கள் பரிசுத்தர், அதே போல் நாங்களும் பரிசுத்தராக இருக்கிறது உதவி செய்யும் பிதாவே. அந்தகார கிரியைகள் எங்களிடத்தில் ஒன்றும் இராதபடிக்கு எங்களை ஆசீர்வதிங்க. நீங்கள் தாமே எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்து உங்களுடைய இரக்கத்திலே நாங்கள் வாழ்வதற்கு உதவி செய்யும். குமாரன் இயேசுவின் நாமத்தினால் கேட்கின்றோம் பிதாவே. யோவான் நம்ம தொடர்ந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். யோவான் புஸ்தகம் தொடர்ச்சி தான். சரி, இங்கே இயேசு கற்றுக் கொடுக்குறாரு சீஷர்களுக்கு, அப்படியே பார்க்கலாம். பஸ்கா பண்டிகைக்கு முன்னே இயேசு இவ்வுலகத்தை விட்டு பிதாவினிடத்திற்கு போகும்படியான தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து நாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு கூர்ந்தபடியே முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். இப்போ என்னென்னா, இங்கே நம்ம எதற்கு பார்க்குறோம் அப்படின்னா, இயேசு இரக்கமாக இருந்தார், மனதுருக்கமாக இருந்தார், நீடிய சாந்தமுள்ளவராக இருந்தார், அன்பாக இருந்தார். இங்கே நாம் பார்க்குறது அன்பு. ஏன்னா யார் மேலே வச்சார் அன்பு? இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில். யார் இயேசு? அவர் யாருன்னா, நம்ம பார்த்த முன்பு அவர் சிருஷ்டிகராக இருந்திருக்காரு. தேவன் அவரை என்னவா உண்டாக்கினார்? சிருஷ்டிகர். அவர் சிருஷ்டிகராகி உண்டாக்கினார். அவர் இந்த உலகத்தில் வரும்போது எப்படி வந்தார்? மாம்சத்தில் வந்தார். இந்த உலகத்திலே மரியாளுடைய வயிற்றில் பிறக்கும்போது எப்படி வர முடியும்? மாம்சம்னா இந்த ஃப்ளஷ் தான், இந்த சரீரம். இது மாதிரி தான் வந்தார். அவர் மாயமாலெல்லாம் செய்யலை. அவர் எப்படி செஞ்சார்? அதே ஃப்ளஷில் தான் வந்தார். சரிங்களா? தம்முடைய வேலை வந்தது என்று அறிந்து நாம் இவ்வுலகத்தில் இருக்கிற தம்முடையவர்களிடத்தில் அன்பு வைத்தபடியே, அந்த அன்பு நிமித்தமாக என்ன செஞ்சாருன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். முடிவு பரியந்தமும் அவர்களிடத்தில் அன்பு வைத்தார். அவர் எங்கே போகிறாரு அப்படின்னா, முடிவு பரியந்தம். ஏன் அந்த வார்த்தை வருது அப்படின்னா, இங்கே பஸ்கா பண்டிகையில் இருக்கிறாங்க. இயேசு அவருக்கு கொடுத்த அந்த ஸ்தானத்தை அவர் நிறைவேற்றணும். பிதாவானவர் அவருக்கு கொடுத்த அந்த நிலையை அவர் என்ன செய்யணும்? முழுமையாக்கணும். முழுமையாக்கத்தக்கதாக தான் இப்படி அவர் என்ன செய்கிறாரு அப்படின்னா, ஊழியம் செய்கிறாரு. அவர் ரெண்டாவது அவர்கள் மேலே அன்பு வைத்ததுனாலே ஊழியம் செய்கிறார். ஊழியம் கொள்ளுகிறார்னா, நீ எனக்கு ஊழியம் செய்கிற மாதிரி. நான் ஊழியக்காரன் அப்படின்னா, நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, ஊழியம் உங்களுக்கு செய்கிறேன். நான் ஊழியக்காரன், தேவனுடைய ஊழியக்காரன், வேலைக்காரன். அப்போனா நான் என்ன செய்யணும்? ஊழியம் செய்யும்படி. நான் ஊழியம் கொள்ளும்படி இல்லை. நான் கேட்கல, எனக்கு யாரும் பணிவிடை செய்யணும் நான் கேட்கல, நான் செய்யும்படி. அப்போ அது என்ன இருதயம்? அங்கே என்ன பார்க்குறோன்னா, அங்கே என்ன பார்க்குறோன்னா, ஹம்பிள், தாழ்மை. அவர் மரணத்துக்கு போனார் பார்த்தீங்களா? மரணத்துக்கு போனார், பிதாவினுடைய சித்தத்தை செஞ்சார் பாருங்க. இது ஹம்பிள், அது லோவர். 2 வார்த்தை பயன்படுத்துறது. லோவர் அப்படின்னா மிக தாழ்மை உள்ளவர் ஆனார். அவருடைய ரூபத்தை இழக்கத்தக்கதான ரூபத்தை, அவருடைய மகிமையை இழக்கத்தக்கதான தாழ்மையாயிட்டு. பரவாயில்ல, தேவன் கொடுத்தாரு, தேவன் தான் எடுத்தார். யாருக்கு நன்றி சொல்லணும்? நம்ம ஜீவனாக இருக்கிறோம். இப்போ நாளைக்கு ஜீவனாக இருப்போமா தெரியாது. அதுக்கு நன்றி. கர்த்தர் கொடுத்தார்ல, உணவு உடுப்பு கொடுத்தார் இல்லையா, இந்த சரீரத்தை கொடுத்தார்ல, அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? நன்றி சொல்லணுமா? நன்றி அறிந்துள்ளவர்களாக இருக்கணும் இல்லையா? சரி, நம்ம அது பார்க்கலாம். சீமோன் குமாரனாகிய யூதாஸ் காரியத்து அவரை காட்டி கொடுக்கும்படி பிசாசானவனால் அவன்
இருதயத்தை தூண்டின பின்பு அவர்கள் போஜனம் பண்ணி கொண்டு இருக்கையில் தம்முடைய கையில் பிதா எல்லாவற்றையும் தாம் தேவனிடத்தில் இருந்து வந்ததையும் தேவனிடத்திற்கு போகிறதையும் இயேசு அறிந்து. எங்கே வந்தார், எங்கே போனார்? நம்ம சொன்னோம்ல, பிதாவின் இடத்தில் வந்தார் இயேசு. இப்போ எங்கே போகிறாரு? யூதாஸ் காரியத்து பிசாசினுடைய இருதயத்தினால, பிசாசானவன் அவருடைய இருதயத்தை நிரப்புனது. இப்போ என் இருதயம் தேவனுடைய வார்த்தையால் நிறைந்திருக்கு அப்படின்னா தேவனுடைய கிரியை நான் செய்வேன். அவர் என்ன போதிக்கிறாரோ அதுதான் செய்வேன். என்னுடைய இருதயத்தில் முழுவதுமாக பாவம் நிறைந்திருந்துச்சு, அக்கிரமம் ஃபுல்லாக இருந்தது, பரிசுத்தமே இல்லை. பரிசுத்தம் இல்லாது இருக்கும் பொழுது நம்மளிடத்தில் என்ன இருக்கும்? அந்தகார கிரியைகள். நாம் அந்தகார கிரியைக்கு நம்ம என்ன சொல்றோம்? அந்தகாரம்னா நீங்கள் தப்பாக எடுத்துக்கூடாது. எபேசியர் புஸ்தகம் சொல்கிறாரு, அந்தகாரம் என்னால் அறியாமை. கர்த்தருடைய வேதத்தை நான் இன்னும் அறியாமல் இருக்கிறேன். தேவையை அந்தகாரம் சொல்லலை அவர், புரியுதா? மனுஷனை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்குனார், புரியுதா? அவங்களுக்கு ஒரு தேவை இருக்குது. பண ஆசை மனுஷனுக்கு தேவையில்லாத ஒன்று. மனுஷன் தேவன் சொல்கிறாரு, உனக்கு உண்டானது போதும் என்று மனமுள்ளவனாக இருன்னு சொல்கிறார். அப்போ எனக்கு மிஞ்சினது எனக்கு தேவையில்லை. தேவன் கொடுக்குறாரு அப்படின்னா ஓகே, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இப்போ நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, நம்ம அந்தகார கிரியை அப்படின்னு சொல்லும்போது எபேசியர் புஸ்தகத்தில் சொல்கிறாரு பாருங்க, அது என்ன சொல்கிறாருன்னா அறியாமை. எபேசியரில் சொல்கிறார் இல்லையா? எபேசியர் 5:8 முற்காலத்தில் நீங்கள் அந்தகாரமாயிருந்தீர்கள், இப்பொழுதே கர்த்தருக்குள் வெளிச்சமாயிருக்கிறீர்கள். வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் நடந்து கொள்ளுங்கள். வெளிச்சம் இருள், அந்தகாரம் இருள். இப்போ ரெண்டுத்துக்குமே வித்தியாசம் தெரியும் நமக்கு. அந்தகாரம் அப்படின்னா நம்மளுடைய அறியாமை, வெளிச்சம் அப்படின்னா சத்தியத்தின்படி செய்வது. எது சத்தியம்? சத்தியத்தின்படி செய்வது, தேவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிவது. ஆவியின் கனி. இப்போ இதெல்லாம் இருந்துச்சுன்னா நாம் அந்தகாரத்தில் நடக்கக்கூடியவர்களாக இருப்போமா? இயேசு பாருங்க, அவருக்குள்ளே என்ன இருந்தது பார்த்தோம்? அன்பு, தாழ்மை, அவருக்கு என்ன இருந்துச்சு? நீடிய பொறுமை, தயவு, இரக்கம், இதெல்லாம் இருந்துச்சு. இங்கே சொல்கிறாருங்க, இதெல்லாம் ஆவிக்குரிய குணாதிசயங்கள். இதை எப்படி விவரிக்கிறாரு எபேசியரில்? ஆவிக்குரிய கனிகள் சொல்கிறார். அதுதான் நான் இப்போ ஒரு நீதி உள்ளவனாக இருக்கிறேன் அப்படின்னா என்னுடைய பலன் என்ன, என்னுடைய முடிவு என்ன, என்னுடைய நடக்கையின் முடிவு நான் காணப்படும் போது என்னுடைய வளர்ச்சி எப்படி இருக்கணும்னா நன்மையாக இருக்கும், தீமையாக இருக்காது. இப்போ நன்மையாக இருக்கும். நான் என்னதை காண்பிப்பேன் அப்படின்னா உங்களுக்கு நன்மையை தான் காண்பிப்பேன். நான் உங்களை பழிக்கிறதுக்கோ உங்களை திட்டுறதுக்கோ கிடையாது. எதுக்காக அப்படின்னா உங்களை நான் நீதியுள்ள வழியில் நடத்துவதற்காகத்தான் நம்ம பிரயாசப்படுறோம். இங்கே பாருங்கள், ஆவியின் கனின்னு சொல்கிறோம். அதுதான் என்ன விவரிக்கிறாரு? கனி, ஆவியின் கனி. கனின்னா என்னன்னு தெரியும் உங்களுக்கு இல்லையா? ஒரு கனி என்ன? ஒரு 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 பழம்னா எப்படி இருக்கும்? ஒரு மரத்தில் ஒரு பழம் வருதுன்னா அது எப்படி இருக்கும்? அது ஒரு நலமாக இருக்கும். அதே போல தான் சொல்கிறாரு, இந்த குணாதிசயமும் கனி சகல நற்குணத்திலும். இது எப்படி இருக்குது? இந்த கனி ஆவிக்குரியது, அது நற்குணத்திலும் இருக்கிறது. நீதியும் உண்மையும் அது எப்படி காண்பிப்படுதா, விளங்குதா அப்படின்னு சொல்கிறார். உண்மையிலும் விளங்கும். கர்த்தருக்கு பிரியமானது இன்னதென்று நீங்கள் சோதித்து பாருங்கள். தீமைக்கு தீமை பதில் செய்வது தேவனுக்கு பிரியமாக இருக்காது. நன்மைக்கு நன்மை செய்யணும், நன்மை தான் செய்யணும். நீங்கள் செய்கிறீங்க நன்மை, நானும் திருப்பி நன்மை செய்கிறேன், கண்டிப்பாக பலன் அங்கே கிடைக்கும்.
நான் தீமை செய்கிறேன், ஆனால் கண்டிப்பாக அது எனக்கு பலன் கிடைக்காது. சொல்கிறாரு, நாம் இவ்வுலகத்திற்கு கூறியவர்கள் அல்ல. நம்ம யாருக்கு உரியவர்கள் அப்படின்னா, நம்ம இந்த உலகத்திற்கு ஏற்றவங்க கிடையாது. நம்ம இந்த உலகத்தில் தான் இருக்கோம். ஆனால் நாம் மேலான நோக்க முடிவுகளாக இருக்கோம். மேலான உலகம் ஒன்று இருக்குது. அங்கே மேலான ஒரு தேவர் பரிசுத்தர் இருக்கார். இந்த பூமியில் வாழ்ந்து இப்படி தான் இருக்கணும், அவரை எப்படியாக பிரியப்படுத்தணும்ட்டு இயேசு காண்பிக்கிறார். அவர் குணாதிசயத்தை பாருங்கள். உலகத்தில் இருக்க ஒரு கிரியை கூட அவர்கிட்ட கிடையாது. என்ன கிரியை பார்த்தாங்க அவங்க? ஒரு கிரியை கூட கிடையாது. உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தும் கூடன்னு வேற கேட்குறாரு அவர் இயேசு. ஒன்று கூட இல்லை. அப்போ அவருடைய இருதயம் யாரை பிரியப்படுத்தினது? சொல்றாரு, இவர் என் நேசர், என் ஆத்மாவுக்கு பிரியமானவர்னு சொல்றாரு. இவர் என் தாசர், என் ஆத்மாவுக்கு பிரியமான நேசர் சொல்றாரு. ஏன்னா என் ஆவியே அவர் மேலே அமர பண்ணுவேன். எப்பவுமே அவர் என்ன விரும்புகிறாரோ அதான் செய்கிறார். புரியுதா? சரி, இப்போது அவர் எப்படியாக விரும்புகிறாரு அப்படின்னா, பிதாவானவர் என்ன செய்ய கோருகிறாரோ அதை கண்டிப்பாக நம்ம என்ன செய்யணும். இங்கே சொல்கிறாரு, அவர்களிலே ஒளிப்பிடத்தில் செய்யப்படும் கிரியைகளை சொல்லுகிறதும் அவலட்சணமாக இருக்கிறதே. அவைகள் எல்லாம் கடிந்து கொள்ளப்பட்டு வெளிச்சத்தினால் வெளியரங்கமாகிறது எல்லாம் வெளிச்சமாக இருக்கிறது. இங்கே மறைவாய் சிலர் என்ன செய்வாங்கன்னா, மறைவாய் பாவம் செய்வாங்க. சில மறைவாய் எந்த பாவமும் சரி, மறைவான பாவம் கூட சரி, அதை சொல்லுவதற்கு கூட என்ன இருக்கா? வார்த்தை கிடையாது. அவங்ககிட்ட சொல்லுவது கூட வார்த்தை கிடையாது. இங்கே வெளிச்சத்தில் வெளியரங்கமாகும் சொல்கிறார். அது எப்படி ஆகுது அப்படின்னா, சத்தியத்தின்படி அது என்ன செய்யும்? இதுதான் சத்தியம் என்பதை அந்த நபர்கள் அறியும் பொழுது அது அந்த பாவம் வெளியரங்கமாகும் சொல்கிறார். ஆதலால் துக்கிரை நீ விழித்து தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணுவார் என்று சொல்லியிருக்கிறார். தூங்குறவன் சொல்கிறார் ஆவிக்குரியவர்கள். கொரிந்தியர்கள் கூட தூங்கிட்டு தான் இருந்தாங்க. ஆவிக்குரியவர்களில் நித்திரை அடைந்திருக்கிறேன்னு சொல்கிறாரு. அவங்களுக்குள்ள நிறைய கிரியைகள் இருக்குதுன்னு சொல்கிறாரு. நீ இது சொல்கிறாரு, உனக்கு உண்டானது நீ பற்றிக்கொள் சொல்கிறார். இதோ நான் சீக்கிரமாக வருகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது நான் என்னுடைய கிரியைகளை நான் பார்க்குறேன். என்கிட்ட இருந்து அந்த அந்தகாரமும் கிடையாது. நான் யாருக்கும் இடுக்கன் செய்யலை, யாரையும் நான் பரியாசம் செய்யலை, யாரையும் நான் துன்பப்படுத்தலை, யாரையும் நான் அடிக்கலை, யாரையும் நான் அவமானப்படுத்தலை, யாரையும் நான் வஞ்சிக்கலை. சரியா? எந்த உபச்சாரமும் செய்யலை, எந்த கொலைபாதகமும் செய்யலை, எந்த வேசித்தனமும் செய்யலை. இல்லையா? அப்புறம் இதில் நம்ம பார்த்தோம்ல, நீதியாக இல்லாமல் இல்லை, நீதியாக இருக்க மனதாக இருக்கிறோம். அன்பு இல்லாமல் இல்லை, இரக்கம் இல்லாமல் இல்லை, பரிசுத்தம் இல்லாமல் இல்லை. தேவனுக்கு பரிசுத்தம்னா தேவனுக்கு பிரியமாக இருக்கணும். இவ்வளோத்தையும் நம்ம செய்யும் பொழுது நான் தூங்குறேனா, நான் நித்திரை அடைந்திருக்கிறேனா அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி கேட்கணும். அப்போது நான் என்னெல்லாம் செஞ்சுருக்கேன், என்னெல்லாம் செய்யணும், இதை மட்டும் ஸ்டாப் பண்ணக்கூடாது. இதை செஞ்சுட்டு விட்டுறக்கூடாது. அதையும் சேர்த்து இரக்கத்தையும் சேர்த்து செய்யணும். நான் நீதிமான்னு சொல்ல வரல, ஆனால் இங்கே சொல்கிறாரு, அதனால் தூங்குகிற நீ விழித்து. அவங்க தூங்குறாங்க. ஒரு மனுஷனை குறித்து சொல்கிறாரு, தூங்குற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு. யார் மரித்தோர்? உலகத்தார் இருக்காங்க. அவங்கக்கிட்ட நிறைய கிரியைகள் இருக்கிற, பொல்லாங்கான கிரியை, நம்ம சொன்ன மாதிரி தப்பான கிரியைகள்லாம் இருக்குது. அவங்களுடைய கிரியைகளை நாம் பெற்றுக்கொண்டோமானால் அது என்னவாக இருக்கும்? அவன் இப்போ ஒருத்தர் நிந்திக்கிறாரு, நானும் பதிலுக்கு நிந்திக்கிறேன். சிலர் விரோதம் பேசுகிறாரு, நானும் விரோதம் பேசுகிறேன். சில பேர் அவமானப்படுத்துவாங்க, நானும் அவமானப்படுத்திடுறேன். ஒரு சந்தோஷம். அப்படி இல்லை. அவன் என்ன செஞ்சிட்ருக்கான்? ஆவிக்குரிய வகையில் அவன் நித்திரை அடைஞ்சிருக்கான். இவங்க சொல்கிறான், அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிக்க பண்ணார் என்று சொல்லியிருக்கிறார். எதை பண்ணணுமா? தூங்குற அவன் என்ன பண்ணணுமா? விழிக்கணும். இந்த பார்வை கிடையாது. ஆவிக்குரிய வகையில் பார்க்கணும்.
அவன் வந்து என்ன பண்ணா, தூங்குகிற அவன் வந்து விழித்து மரித்தோரை விட்டு எழுந்து வரணும் சொல்ற. ஓ, யாக்கோபு 1:18 வாசிக்கலாமா? அவர் சித்தம் கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் தாம் முதற் பலன்களாவதற்கு தம்மை சத்திய வார்த்தையினாலே ஜெனிப்பித்தார். ஜெனிப்பித்தது அப்படின்னா பிறப்பித்ததுன்னு அர்த்தம். யாருக்குள்ளாக? இயேசு கிறிஸ்துக்குள்ளாக. அப்போ நம்ம பிறந்திருக்கோம் அப்படின்னு அர்த்தம். நம்ம வந்து ஞானஸ்தானம், எப்போவுமே ஞானஸ்தானத்தில் மட்டும்தான் நம்ம பிறக்கிறது கிடையாது. நம்ம வந்து ஒரு புதிய சிருஷ்டியாக இருக்கிறோம். அப்போ எங்கள் ஆவிக்குரிய கனிகளை நான் இயேசுக்காக மட்டும்தான் நான் வாழ்வேன் அப்படின்னு நான் வாழும் பொழுது நான் பிறக்கிறேன். சரி, இங்கே நான் தாம் சத்திய வார்த்தையினாலே ஜெனிப்பித்தார். நம்ம வந்து என்ன பண்ணுவோம்? திருப்பி வந்திருக்கிறோம்னு சொல்கிறேன். நம்ம என்ன செஞ்சுருக்கோம்? மறுபடியும் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கோம், பிறந்திருக்கிறோம். எப்படி, எதனால அப்படின்னா, நாம் சத்திய வார்த்தையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறோம். புரியுதா? சத்திய வார்த்தையினால தான் நம்ம என்ன செய்கிறோம்? பிறக்கிறோம். இயேசு கிறிஸ்துக்குள்ளாக பிறக்கிறோம். ஆவிக்குரிய வகையிலே நாம் வளர்கிறோம். அந்த கனிகளிலே நாம் வளரக்கூடியவராக இருக்கும். புரியுதா? அந்த ஆவிக்குரியது எப்படி வருது, நம்ம புதுசாக எப்படி பிறக்கிறோம் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நம்ம வரும் பொழுது அவருடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொண்டு நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா, அந்த சத்திய வார்த்தை தான் நம்மளை புதுசாக்குது. புரியுதுல்ல? புதுசாக்குது. இங்கே வந்து யாக்கோபுக்கு என்ன முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது என்று நாம் பார்க்கிறோம் அப்படின்னா, இங்கே தேவனுடைய சத்திய வார்த்தை. சரி, இங்கே 19 நம்ம வாசிக்கும் போது, ஆகையால் என் பிரியமான சகோதரரே யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபிக்கிறதற்கு தாமதமாயும் இருக்க கடைவீர்கள். எல்லாரும் சீக்கிரமாக என்ன செஞ்சுருவாங்கன்னா, கோவப்பட்டுருவாங்க. சில பேர் வந்து என்ன செஞ்சுருவாங்க? கோவத்தில் அடிச்சிருவாங்க, கரப்படுத்திடுவாங்க. ஆனால் சொல்கிறாரு, ஆகையால் என் பிரியமானவர்களேன்னு சொல்கிறார். எனக்கு பிரியமானது யாரு? இப்போ எனக்கு பிரியமானவைகள், இப்போ தேவனுக்கு பிரியமானது இயேசுன்னு வச்சுக்கோங்க. அப்போது அவருடைய கற்பனைகளை நான் செய்து கொண்டே வரும் பொழுது தான் நான் என்ன செய்ய முடியும்? இயேசுக்கு எனக்கு பிரியமாக இருக்குது. அவருடைய கற்பனைகளை இவரையும் கை கொண்டு அதை கொடுத்ததுனால தான் அவருக்கு பிரியமாக இருந்துச்சு. அப்போது பிரியமானவர்களுக்கு எழுதுறாருன்னா, அப்போ இவங்க யார் அப்படின்னா, சத்திய வார்த்தையினாலே ஜெனிப்பிக்கப்பட்டவர்கள். புரியுதா? ஜெனிப்பிக்கப்பட்ட மக்கள் யாவரும் கேட்கிறதற்கு தீவிரமாயும் பேசுகிறதற்கு பொறுமையாயும் கோபுகிறதற்கு தாமதமாயும் இருக்க கடவார்கள். ஏன் விறுவிறுப்பா நம்ம தப்பா பேசிட்டோன்னா என்ன ஆகும்? நம்ம வந்து ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, கணக்கு கொடுக்கணும். தன் வார்த்தையினால் பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனே நம்பலாம். படபடப்பாக பேசுகிறாங்கல்ல, படபடப்பாக பேசுனா நம்ம சில நேரத்தில் ஏதாவது ஒரு உடம்புல ஏதாவது இது இருக்கலாம், வைட்டல் சேஞ்சிங் சம்திங் ஏதோ ஒன்று இருக்கலாம். அப்போது வந்து நம்ம சாப்பிடாமல் இருக்கும்போது அப்படி இருக்கும். இது அதை சொல்லலை, வார்த்தையில் இடர்றாங்கல்ல, வார்த்தையில் மாற்றி பேசுகிறாங்கல்ல, இடர்றாங்கல்ல. தன் வார்த்தையிலே பதறுகிற மனுஷனை கண்டாயானால் அவனை நம்புவதை பார்க்கிலும் மூடனே நம்பலாம். அப்படி பதறாங்கல்ல, ஒன்றுமே தெரியாது, அறிவே இல்லை, இவன் வந்து தேவனுடைய மனுஷனே கிடையாது, உலகத்தான், ஞானமே இல்லாத பேலியாளின் மனுஷன் அப்படின்னு சொன்னால் கூட அவனை கூட நம்பிடலாம். இப்படிப்பட்டவனை நம்பக்கூடாதுன்னு சொல்கிறார். இது வந்து பார்த்தீங்கன்னா, நீ வந்து எப்படி விவரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, பாவத்தை செஞ்சு அதை வந்து மறைக்கிறதுக்கு எதுவாக அதிகமான வார்த்தையை கொண்டு நம்மளை என்ன செய்வாங்கன்னா கன்வின்ஸ் பண்ணுவாங்க. அதை நம்ம மனதை மாற்ற செய்வாங்க. நீதிமொழிகள் புஸ்தகம் 10:19 சரிங்க. சொற்களின் மிகுதியால் பாவம் இராமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான்.
நீங்களும் யாருக்கிட்டேயோ ஒரு பேசணுன்ட்டு ஒரு ஒரு காரியங்கள் வருமானால் பாருங்க, சொற்களின் மிகுதியால் பாவம் இராமல் போகாது. அன்புக்குரியவர்கள், அப்போது நம்ம என்ன செய்யணும்? பேசி தான் ஆகணும். நம்ம எப்படி பேசணும்? ஞானமாகவும் பேசணும். இங்கே சொல்கிறாரு, சொற்களின் மிகுதியினால் பாவம் இராமல் போகாது. தன் உதடுகளை அடக்குகிறவனோ புத்திமான். நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கருடைய மனம் அற்ப வெளியையும் பெறாது. நீதிமான்னா யாரு? பிரமாணத்தின்படி செய்கிறவன். சரி, அப்போ அவன் சொல்றாரு, நாவு சுத்த வெள்ளின்னு சொல்ற. ஒரு வெள்ளி எவ்வளோ பியூரா இருக்குமோ அந்த மாதிரி சொல்ற, சுத்த வெள்ளி. ஒரு நீதிமான், பிரமாணத்தின்படி செய்கிறவன், அவன் ஒரு நீதிமான். அவன் சுத்த வெள்ளிக்கு சமம். துன்மார்க்கனுடைய மனம், துன்மார்க்கமான ஒரு மனுஷன் இருக்கான், அவனுடைய மனம் இருக்குல்ல, அது எப்படிப்பட்டது அப்படின்னா, ஒரு சாதா அற்ப விலைக்கு கூட போகாதான். மத்தேயு புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 7:15. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். இங்கே பாருங்க, கள்ள தீர்க்கதரிசிகள்னு சொல்றாரு. யார் கள்ள தீர்க்கதரிசி அப்படின்னா, தேவனுடைய வார்த்தை இல்லாமல் தன்னுடைய சுய பிரயோஜனத்தை தேடுறாங்கல்ல, அவன்தான். புரட்டுறாங்கல்ல, வேதத்தை புரட்டுறாங்கல்ல, அவனை புகழணும்னு விரும்புகிறாங்கல்ல, அவங்க தான் இல்லையா? தேவனுடைய வார்த்தையை தவிர நம்ம எதையும் ஒரு வார்த்தை கூட கூட்டி சொல்லக்கூடாது. நம்ம கூட்டி சொன்னோமானால் நான் பொய்யனாவேன், தேவன் என்னை கடிந்து கொள்வார். உள்ளதை உள்ளதென்றும் இல்லாதது இல்லைன்னா இல்லை தான். அப்போ அது கூட்டி நான் சொல்லும் போது அது என்னவா இருக்கிறேன்? நான் உண்மை இல்லைன்னு சொல்றாரு, உண்மை இல்லாத இறுதியும் சொல்றாரு. இவங்க பார்க்கும்போது என்ன செய்யறாங்க அப்படின்னா, இவங்க சோதிக்கப்படுறாங்க. சோதனை என்ன தெரியுமா? அவங்க ஒரு காரியத்தை செய்யக்கூடாது, ஆனால் செய்யும்படியாக அவங்க கேட்குறாங்க. அது ஒரு சோதனை. அவன் எப்படி வரான் பாருங்க. அவர்கள் ஆட்டுத்தோலை போத்தி கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உங்களிடத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் சொல்றார். அவங்க எப்படி நம்ம அறிஞ்சிக்கிறது, தெரிஞ்சுக்கிறது? அவங்களை எப்படி நம்ம பார்க்கணும், எப்படி தெரிஞ்சுக்கலாம் அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னு சொல்லி? இப்போ வஞ்சகம் உள்ளவர்கள் தான் அப்படி ஈஸியாக தெரியும். இந்த ஓநாய்களை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது? ஓநாய்கள்னா ஆடு மாதிரியே இருக்கும், ஆடு மாதிரியே வரும், ஆனால் திடீர்னு ஓநாயம். அது செயல்னு பார்த்தோன்னா ஓநாயாக தான் இருக்கும். திடீர்னு நல்லாவே இருக்கும், திடீர்னு ஓநாய மாறிடும். அதெல்லாம் சொல்றாரு, அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடியில் திராட்சை பழத்தையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிப்பீர்களா? முடியுமா? இப்போ முட்செடி இருக்கு, முள் இருக்குல்ல, அந்த செடி இருக்கு, அதில் திராட்சை பழம் வருமா? வராது. சரி, முள்பூண்டு, அந்த ரோட்லலாம் பூண்டுலாம் காய்க்கல, பூண்டு செடி மாதிரிலாம் இருக்கும்ல ரோட்லலாம், அந்த பூண்டு செடியில் அத்திப்பழம் வருமா? வருமா? அத்திப்பழம் வருமா? வராது. அது சாப்பிட்ருக்கீங்களா? அத்திப்பழம் சாப்பிட்ருக்கீங்களா? சரி, அப்போது இதெல்லாம் வராது. அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். கனிகள்லாம் நான் முன்னாடி என்னன்னு பார்த்தோம், அவங்களுடைய செய்கள். நான் என்னுடைய வேலைப்பாடு, நான் இப்படி ஒரு நீதியாக இருக்கிறேன் அப்படின்னா அந்த நீதிக்கான பலன் ஒன்று இருக்குது, அந்த நீதிக்கான ஒரு விலை இருக்குது. நான் எதை காண்பிக்கிறேன்? இரக்கத்தை காண்பிக்கிறேன்னா, அன்பை காண்பிக்கிறேன்னா, எதை காண்பிக்கிறேன்? எதுவுமே இல்லையே. அப்போ எதுவுமே இல்லைன்னா அங்கே என்ன இல்லை? அன்பு இல்லை, பரிசுத்தம் இல்லை, நீதி இல்லை, இரக்கம் இல்லை, எதுவுமே இல்லை. அப்போது இது ஓனாயா
இல்லைன்னா வந்து இது ஆடா அப்படின்னு சொல்லிட்டு அவர்களுடைய கனிகளினாலே அறிவீர்கள் சொல்றாரு. அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனியை கொடுக்கும். நல்ல மரம், ஒரு திராட்சை மரம் இருக்கு, நல்ல மரம், அது என்ன பழம் கொடுக்கும்? திராட்சை கொடுக்கும். அத்தி மரம் இருக்கு, அது என்ன கொடுக்கும்? அத்தி பழம் கொடுக்கும். மாமா ஒன்று வச்சிருக்காரு, அது என்னது? ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டா? ஏதோ ஒரு ஃப்ரூட்டு, ஏதோ ஒரு ஃப்ரூட் ஸ்ட்ராபெரி மாதிரி தான் இருக்கும் அது. இப்போ அந்த ஃப்ரூட்டில் என்ன கிடைக்கும்? அந்த மரத்தில் அந்த பழம் தானே கிடைக்கும், ஸ்ட்ராபெரி தானே கிடைக்கும், வேறு எதாவது கிடைக்குமா? கிடையாது. நல்ல மரம் என்ன பண்ணாதா? கெட்ட கனி கொடுக்காதா? நல்ல கனி கொறாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்னியில போடப்படும். சரி, நீதிமொழிகள் 29:11. மூடன் தன் உள்ளத்தை எல்லாம் வெளிப்படுத்துகிறான், ஞானியோ அதை பின்னுக்கு அடக்கிறான். சரி, ஒன்று ஒன்றா பார்ப்போம். மூடன் தன் உள்ளத்தில் எல்லாம் வெளிப்படுத்துகிறான். மூடன்னா உள்ளத்தில் நிறைய இருக்கும், எல்லா விஷயத்தையும் எல்லாத்தையும் வெளிப்படுத்துவானா மூடன். அவங்ககிட்ட இருதயத்தில் ஒன்றுமே இருக்க எல்லாத்தையும் சொல்லிடுவான். சொன்னதுனால என்ன ஆகும்னா அவன் ஞானியாக இருக்க மாட்டான், மூடனாக இருக்கான்னு சொல்கிறார். ஞானி அதை பின்னுக்கு அடைக்கிறான், சொல்ல மாட்டான் ஞானி. ஏன்? நம்மளை கேலி செய்வாங்க, அற்பமாக எண்ணுவாங்க, நம்மளை வந்து பரியாசம் செய்வாங்க, நிந்திக்காங்க. இப்படிப்பட்ட மனுஷங்க தான் இருக்காங்க. அந்த மூடனுக்கு அது தெரியுமா? சொல்கிறாரு, தெரியாதுன்னு சொல்கிறார். அதிபதியானவன் பொய்யுக்கு செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரர் யாவரும் துன்மார்க்கர் ஆவார்கள். புரியுதா? ஒரு அதிபதினா ஒரு தேசத்து அதிபதியோ எந்த ஒரு அதிபதியோ சரி, பொய்யுக்கு செவி கொடுத்தால், பொய் தெரியும். பொய்னா என்ன? உண்மை இல்லாத எதொன்றும் பொய் தானே. உண்மை இல்லாத விஷயத்தை எதுக்கு நம்பணும்? பாருங்க, செவி கொடுத்தால் அவன் ஊழியக்காரர் யாவும் துன்மார்க்கர் அவர்கள் சொல்றார். துன்மார்க்கன்னா என்ன? பாவி தான் துன்மார்க்கன் இல்லையா? துன்மார்க்கம் இதெல்லாம் சொல்லு. துன்மார்க்குடைய ஆலோசனை நடவாமலும், அதானே பாவிகளுடைய நில்லாமலும் உட்காராமலும். புஸ்தகம் 18:9. அன்றியும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரி, அநியாயக்காரன், விபசாரக்காரன் ஆகிய மற்ற மனுஷர்களைப் போலவும் இந்த ஆயக்காரனைப் போலவும் இராததால் உம்மை சோத்தரிக்கிறேன். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன். என் சம்பாதியத்தின் எல்லாம் தசனபாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். ஆயக்காரன் தூரத்தில் நின்று தன் கண்களையும் வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல், நான் மார்பிலே அடித்து கொண்டு, தேவனே, பாவியாகிய என் மேல் கிருபையாயிரும் என்றான். அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனும் உயர்த்தப்படுவான் என்றார்.
இங்கே ஒரு 2 மனுஷங்க இருக்காங்க. ஒரு ஆயக்காரன், ஒருத்தர் வந்து இங்கே வந்து ஒருத்தர் இருக்கார், ஜெபம் பண்ண 2 பேரும் போகிறாங்க. இங்கே ஒருத்தர் சொல்கிறாரு, நான் வந்து அந்தபடி இது 18:9 தானே, ஓகே. சொல்கிறாரு, தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி சிலரை என்ன செய்யிட்டாங்கன்னா அற்பமாக எண்ணி சொல்லிட்டாங்களாம். அன்றையும் தங்களை நீதிமான்கள் என்று நம்பி மற்றவர்களை அற்பமாக எண்ணின சிலரை குறித்து அவர் ஒரு ஓமையை சொன்னார். ஓமைனா அவங்களுக்கு மட்டும் அது என்ன செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா மறைக்கப்பட்டிருக்கும். அந்த அந்த அவர் என்ன சொல்ல வராரோ அதை என்ன செய்யப்பட்டிருக்கும் அப்படின்னா மறைக்கப்பட்டிருக்கும். அதுக்கு பதிலாக தேவன் என்ன சொல்வார் அப்படின்னா ஒரு மறைவான ஒரு தேவனுடைய காரியங்களை சொல்லுவார். இங்கே சொல்கிறாரு, அன்றையும் தங்களை நீதிமான்கள் என்று எண்ணி, நான் இப்போ நீதிமான் அப்படின்னு சொல்லிட்டு நான் எண்ணி யாரையும் நான் குற்றப்படுத்தக்கூடாதுன்னு சொல்கிறேன். அங்கே என்ன வேணும் அப்படின்னா தாழ்மை வேணும்னு சொல்கிறார். கற்றுக்கிட்டு கீழே சொல்கிற 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். எங்கே? தேவாலயத்திற்கு. கரெக்ட். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். யார் யார்? ஆயக்காரன். சூப்பர். சொல்கிற பரிசேயன் நின்று, தேவனே, நான் பரிகாரி, அநியாயக்காரர், விபசாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷர்களைப் போல் இந்த ஆயக்காரனை போலவும் இராதபடினால் உம்மை சோத்திருக்கிறேன். அவனை மாதிரி இல்லை நான், இவனை மாதிரி இல்லை நான், அந்த ஆயக்காரன் மாதிரி நான் கிடையாதுன்னு சொல்கிறாரு. வாரத்தின் அவர் சொல்கிறார், அவருடைய காரியங்களை சொல்கிறார், நியாயப்படுத்துகிறார். வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், ஃபாஸ்டிங் பண்ணுறாரு. என் சம்பாதியத்தில் எல்லாம் தசனபாகம் கொடுத்து செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினார். இப்போ மற்றபடி இந்த மனுஷன் எப்படி சொல்கிறான்னா தன்னை தாழ்த்தி கொண்டான். இப்போ இந்த பாவியான மனுஷன் வந்து என்ன செஞ்சானா அப்படின்னா தன்னை தாழ்த்தி கொண்டான். தாழ்த்தின மனுஷனை தேவனானவர் எப்படி விவரிக்கிறார் பாருங்க. அவன் அல்ல, இவனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான். புரியுதா? தன்னை தாழ்த்துகிறவன் எப்பவுமே என்ன செய்வான்? உயர்த்தப்படுவான். இப்போ சில பேர் உயர்த்தப்படாமல் கூட இருக்கலாம். ஆனால் வந்து நம்ம அவங்கள என்ன செய்யக்கூடாதா? அற்பமாக எண்ணக்கூடாதுன்னு சொல்கிறார். நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி போனான் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் தன்னை உயர்த்துகிறவன் எவனும் தாழ்த்தப்படுவான். என்னை உயர்த்துறேன் அப்படின்னா நான் கண்டிப்பாக தாழ்ந்து போவேன். யாராக இருந்தாலும் சொல்கிற தேவனே சொல்கிறேன். தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ, இயேசு கிறிஸ்துவை போல ஊழியம் செய்யும்படிக்கல்ல, ஊழியம் கொள்ளும்படிக்கல்ல, என்னை பண்ணுவீங்க இதை பண்ணணும் அப்படின்றது இல்லை, ஊழியம் செய்யும்படிக்கு வந்தார். தன்னை தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான் என்றார். ஏன் அப்படி இருக்கிறாங்க அப்படி தெரியுமா? ஏன் தெரியுமா தாழ்ந்து மேட்டுமையான சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறாங்கன்னா, மனுஷனுடைய அகந்தை அவனை தாழ்த்தும், மனத்தாழ்மை உள்ளவனோ கனமடைவான். மனுஷனுடைய அகந்தை சொல்றார். மனுஷனுக்கு என்ன இருக்கா? அகந்தை. அவன் என்ன பண்ணுவான்? அவனுக்கு மனத்தாழ்மை இல்லை, அவன் கனமடைய மாட்டான். மனத்தாழ்மை இருக்கிறவன் கண்டிப்பாக கனமடைவான்னு சொல்லிட்டு திருடனோடு பங்கு கொள்ளுகிறவன் தன் ஆத்துமாவை பங்காக்கிறான். சாபத்தை அவன் கேட்டாலும் காரியத்தை வெளிப்படுத்த மாட்டான். மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும். கர்த்தரோ நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்தில் வைக்கப்படுவான். சொல்கிறாரு, எல்லா மனுஷனுக்கும் நம்ம என்ன சொன்னால் கூடுமானால் எல்லா மனுஷனும் விசுவாச குடும்பத்தாருக்கு நம்ம நன்மை செய்ய பழகணும். விசுவாசமாக இருக்கிறாங்க இல்லையா, அவங்க குடும்பத்திற்கு நாம் பார்த்தா நாம் கனம் செய்யணும்.
எல்லா மனுஷனையும் நேசிக்கணும். இயேசு கூட அன்பாக தான் இருந்திருக்காரு இல்லையா? நம்ம எப்படி தான் பார்த்தோம், ஒரு நீதி உள்ள மனுஷனும் நீதி உள்ள சகோதரன் சகோதரி பார்த்தா என்ன செய்கிறோம்? சோத்திரம் சொல்கிறோம் இல்லையா? அவங்களுக்கு தேவையான நம்மளால் முடிஞ்ச உதவி செய்கிறோம். இந்த மாதிரி சொல்கிறாரு. ஆனால் பயப்படுறோம் அப்படின்னா சில கிடையாது சொல்கிறாரு, பயப்படக்கூடாதுன்னு சொல்கிறாரு. மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வரவிக்கும். கண்ணினா ட்ராப்னா என்ன? ஒரு சிங்கத்தையோ ஒரு கரடியோ பிடிக்கிறதுக்காக தான் காலுக்கு ட்ராப் வைப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? அதெல்லாம் போகும்போது என்ன ஆகும்னா, காலை வச்சா போதும், டப்புன்னு லாக் ஆகிடும், போக முடியாது, ப்ளீட் ஆகினே இருக்கும். ட்ராப்பு கண்ணி குச்சி. இப்போ ஒரு குருவியோ ஏதோ பிடிக்கிறாங்க அப்படின்னா ஒரு குச்சி சொருவிட்டு அதில் நீளமாக ஒரு கயிறு மாதிரி, எலாஸ்டிக் கயிறு மாதிரி ஏதோ கட்டிட்டு ஃப்ரண்ட்டில் ஒரு சின்ன வலை மாதிரி வச்சுருவாங்க. வச்சுட்டு இன்னொரு குச்சிக்கு சப்போர்ட்டாக இன்னொரு குச்சி அப்படி மேலே வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா, ஏதாவது ஒன்று தட்டிச்சுன்னா போதும் அது காலில் அப்படி பட்டு நிறுத்துறோம். அதுதான் ட்ராப்ஸ்டிக். அது கண்ணி குச்சின்னு சொல்லுவாங்க. அதுதான் சொல்கிறேன். மனுஷனுக்கு பயப்படுறது இந்த மாதிரி கண்ணியில் நம்ம மாட்டி பண்ணுற. நம்ம முடிஞ்ச அளவுக்கு யாருக்கும் என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். நம்ம என்ன செய்யணும்? நன்மை செய்யணும். சரி, இதெல்லாம் நாம் செய்யணும் அப்படின்னா, இப்படிப்பட்ட நன்மையை செய்யணும் அப்படின்னா நமக்கு என்ன தேவை? நமக்கு தேவனுடைய வார்த்தை தேவை. அது உண்மையுள்ள வார்த்தையாக இருக்கணும். அப்படி உண்மையில்லாத வார்த்தை நம்ம கேட்போமானால் நாம் கண்டிப்பாக வளருவதற்கு வாய்ப்பே இல்லை. சரி, பிலிப்பியர் புஸ்தகம் 1:10. பிலிப்பியர் 1:10. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனியால் நிறைந்தவர்களாகி. நம்ம என்ன சொல்கிறாரு பாருங்க, இயேசு கிறிஸ்துவினுடைய எல்லா நற்குணத்திலும் நிறையணும்னு சொல்கிறார். ஃபஸ்ட்டு நாம் பார்த்தோம் தேவனுடைய வார்த்தை இருக்கணும். ரெண்டாவது இங்கே பார்க்குறோம் தேவனுக்கு மகிமையும். யாருக்கு மகிமையை செலுத்தணும்? தேவனுக்கு. துதியும், அவரை சோத்தரிக்கணும், துதிக்கணும். உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினாலே வருகிற நீதியின் கனியிலே நிறைந்தவர்களாய். நம்ம எப்படி நிரப்பப்படணும்னு கேட்டோம், எப்படியாக வளரணும்னு பார்த்தோம். எப்படி பவுலானவர் வளர்ந்தார், அவரிடத்தில் ஒரு மாயையான காரியம் இல்லை. இந்த உலகத்தில் உள்ள எந்த ஒரு கேட்டுக்கும் அவர் தப்பி அவர் முன்னானதை நாடி ஓடிட்டுருக்காரு. அவர் இந்த உலகத்துக்குரிய மனுஷன் இல்லை. இங்கே தான் பிறந்தார், இங்கே தான் வளர்ந்தார், யூதர் தான் இருந்தார். ஆனால் நாம் உலகத்துக்குரியவர்கள் அல்ல, நாம் தேவனுக்குரியவர்கள். நாம் அவருக்காக தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். அவரை துதிக்கணும் தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கோம். நம்ம கீழே பார்ப்போம் யாரை நம்ம துதிக்கணும், எப்படியெல்லாம் துதிக்கணும் சொல்கிறாரு. தேவனுக்கு மகிமையும் துதியையும் உண்டாகும்படி. அவருக்கு எப்படி மகிமையும் துதியையும் உண்டாவது அப்படின்னு சொல்லிட்டு இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின். அது எப்படி துதி, அந்த மகிமை எப்படி வருது அப்படின்னா இயேசு கிறிஸ்துவினுடைய நீதி. ஓகே, இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளிலே. நீதி அப்படின்னா அவர் செய்த நீதிலாம் நமக்கு வந்துடாது. அவருடைய ரத்தத்தில் மாத்திரமே நம்ம செய்கிற ஒவ்வொரு பாவமும் கழுவப்படாது. ஒரு தடவை நம்ம மன்னிப்பு கேட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், கீழ்ப்படிஞ்சோம், அப்போ தேவன் மன்னிக்கிறார். மீண்டும் மீண்டும் நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு அக்கிரமமோ பாவமோ நாம் என்ன செய்யணும்? அறிக்கை செய்யணும். அதை விட்டுவிடும். அறிக்கை செய்யாமல் அப்படியே இருந்தோன்னா தேவன் நம்மளோடு இருப்பாரா? இருக்க மாட்டார். சொல்கிறா பாருங்க, தேவனுக்கு மகிமையும் துதியையும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனியில். நீதி மட்டும் கிடையாது, அந்த நீதியினால் வரக்கூடிய அந்த கனி, அந்த பலனை பார்த்து அந்த பலனில் நம்ம என்ன செய்யணும்?
நிரப்பக்கூடியவர்களாக இருக்கணும். இயேசு கிறிஸ்துவானவர் வளர்ந்த அந்த தருவாயில் அவர்கிட்ட இருந்த அந்த காரியங்கள் அன்பு, இரக்கம், தயவு, பரிசுத்தம், நீடிய பொறுமை, இப்படி இவ்வளோ அதிகமான அந்த கனிகள் இருந்துச்சு. அதில் நம்ம என்ன செய்யணும்? நிரப்பப்படணும். நம்ம ஜெபம் செய்வோம். இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம். பரலோகத்தில் வாசமாக இருக்கின்ற பிதாவே, இரக்கமுள்ள தேவனே, உங்களை துதிக்கின்றோம், சோத்திரிக்கின்றோம். இந்த நாளை கூட எங்களுக்காக கொடுத்த உங்கள் தயவு ஒத்தாசை பெரியது. பிதாவாகி தேவனே, தொடர்ந்து உங்களுடைய ஊழியத்தை செய்வதற்கு போதுமான ஞானத்தை தந்து வழிநடத்தும் பிதாவே. உங்களுடைய சத்தியத்திலே நாங்கள் நிரப்பப்பட்டவர்களாக உங்களுடைய நீதி நியாயத்தை அறிந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறது செய்யும் பிதாவே. நாங்கள் உங்கள் குமாரனை நாங்கள் அறிந்து பிதாவே, நாங்கள் தேவனை மகிமைப்படுத்தி பிதாவே, நாங்கள் உண்மையுள்ளவர்களாக அவரை துதிக்கிறதற்கும் இயேசு கிறிஸ்துவினாலே வருகிற அந்த நீதியாகிய அந்த கனியிலே நாங்கள் நிரப்பப்பட்டக்கூடியவர்களாக இருந்து பிதாவே, நீங்கள் தான் தொடர்ந்து பிதாவாகி தேவனே, நாங்கள் தொடர்ந்து உங்களை மகிமைப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும் பிதாவே. கூடியிருக்கிற இந்த சகோதரனும் சகோதரிக்கும் தேவையான நன்மையை கொடுத்து அவங்களை ஆசீர்வதித்து அவங்களுக்கு தேவையான ஆசீர்வாதத்தை கொடுக்கும்படியாக செய்கின்றோம். உணவு, உடுப்பு, சுகபலனையும் ஆரோக்கியத்தையும் தந்து வழிநடத்தும் பிதாவே. நீங்கள் தான் அவர்கள் மனுஷனுடைய இரக்கத்தையும் மனுஷனுடைய தயவையும் தேவனே உங்களுடைய இரக்கத்தையும் பெற்று பிதாவே, தொடர்ந்து அவங்க 30, 60, 100 பலன் கொடுக்கக்கூடிய பிள்ளைகளாக வாழ உதவி செய்யும். தொடர்ந்து உங்களை சேவிக்கக்கூடிய மனுஷர்களாக வாழ்வதற்கு உதவி செய்யும் பிதாவே. உலகத்தில் இருக்கக்கூடிய அந்தகாரத்தின் கேட்டுக்கு நாங்கள் தப்பி நாங்கள் திவ்ய சுபாவத்திற்கு பங்குள்ளவர்களாக இருக்கிறோம் என்பதையும் எங்கள் கனிகளினாலே நாங்கள் எப்படிப்பட்டவர்கள் என்பதை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்யும் பிதாவே. நீங்கள் பரிசுத்தர், அதே போல் எங்களையும் நாங்கள் பிரித்து எடுக்கப்பட்டவர்களாக பரிசுத்தர்களாக நாங்கள் இருக்கிறதுக்கு உதவி செய்யும். நீங்கள் எப்பொழுதும் நீதி உள்ளவர்களாக இருக்கிறீர். எங்களுக்கு சுகபலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்து நாங்கள் பிதாவே எங்களுடைய ஓட்டத்தில் ஓடுவதற்கு உதவி செய்யும். குமாரன் இயேசுவின் இனிய நாமத்தில் கேட்கின்றோம் பிதாவே. சோத்திரம்.